இன்று நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் புதிதாக தலைமை தேர்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டிருக்கிற அர்ச்சனா பட்நாயக் அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் ஏற்கனவே வாக்காளர் பட்டியலில் இருக்கின்ற குறைபாடுகளை எல்லாம் நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். அவை மீது இன்னும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. எனவே தேர்தல் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனாக நடைபெற வேண்டுமென்றால் பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஓட்டர்ஸ் லிஸ்ட் அதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று. பல வருடத்திற்கு முன்னாக மறைந்தவருடைய பெயரெல்லாம் தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது. அதே போல் ஷிஃப்டட் இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாமே ஒரு தொகுதிக்கும் குறைந்தபட்சம் 20% 25% வாக்காளர் பட்டியலில் அது இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே ஒரு தொகுதியில் 70% ஓட்டு பதிவாக இருக்கிறது என்று சொன்னால் உண்மையில் 95% வாக்காளர் பதிவானது தான் அர்த்தம். ஆகவே பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஓட்டர்ஸ் லிஸ்ட் இருந்தால் லா அண்ட் ஆர்டரும் ப்ராப்ளங்கள் வராது. காரணம் என்ன, செத்துவிட்டவருடைய பெயர் பட்டியலில் இருக்கிற போது ஓட்டு போடுக வருகிற போது அங்கே தகராறு வருகிறது, அரசியல் கட்சிகளுக்கு மோதல் வருகிறது. ஆகவே லா அண்ட் ஆர்டர் கொஸ்டின் வருகிறது. இதையெல்லாம் தவிர்க்க வேண்டுமென்றால் பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஓட்டர்ஸ் லிஸ்ட் தேவை. இதை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியில் இருந்த போதும் சரி எதிர்கட்சியில் இருந்த போதும் வலியுறுத்தி வந்திருக்கிறது. நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். அதே அடிப்படையில் தான் இன்றைக்கி நாங்கள் சொல்லியிருக்கோம். இன்னொன்று, இந்த அரசியல் கட்சியின் சார்பாக தொலைக்காட்சி மீடியா சோஷியல் மீடியாக்களில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் விளம்பரம் கொடுக்கறதுன்னு சொன்னால் அது ப்ரையர் பர்மிஷன் வாங்க வேண்டியிருக்கிறது. அதற்கென்று ஒரு குழு போட்டிருக்கிறார்கள். அந்த குழு நாம் அப்ளை பண்ணால் 1 வாரம் 5 நாள்லேருந்து 1 வாரம் ஆகிறது. இது தேவையில்லாத ஒரு டிலே. ஆகவே அதற்கென்று நியமிக்கப்பட்ட குழு தேர்தல் அலுவலகத்தில் சிஇஓ அலுவலகத்தில் அவள் இருக்க வேண்டும். 24 மணி நேரத்தில் அப்படிப்பட்ட பர்மிஷன் வழங்கினால்தான் பர்பஸ் சர்வ் ஆகும். காரணம், இன்றைக்கி ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா அதற்கு பதில் சொல்வதற்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு வீடியோகிராஃப் பண்ணி விளம்பரப்படுத்தணுன்னா அது 4 நாள் பொறுத்து வர்றது கூட சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆகுது, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் போயிடுது. ஆகவே உடனடியாக அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று சொன்னேன். அதை தேர்தல் ஆணையர் அவர்கள் அதன் மீது நடவடிக்கை எடுப்பதற்குரிய முயற்சி எடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தேர்தல் ஆணையத்திற்கு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடப்பதற்கு எல்லா விதமான ஆதரவும் தெரிவிக்கின்ற வகையில் எங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறோம். என்னோடு இந்த கூட்டத்தில் திமுகவினுடைய துணை அமைப்பு செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் தாயம் கவி அவர்களும் கலந்து கொண்டார்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.